வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே இன்று மருத்துவர் அர்ச்சனாவை குறித்த சிறு பதிவை இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். இன்று மருத்துவர் யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் ஏற்கனவே வழமையாகவே ஒரு டயபெட் பேஷண்டாக இருக்கிறபடியினால் அவர் இன்று யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம். தொடர்ந்துமாக அவருடைய சட்டத்தரணிகளினால் இன்று அவருடைய வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு இல்லை என்று நீதிமன்றத்திலே முன்னிலையாகப்பட்டு அந்த வழக்கு மோசட் போட்டு இன்று நீதிமன்ற ஏனைய வழக்குகளின் பின்னர் அந்த வழக்குகள், அதாவது மோசம் போடுகின்ற வழக்குகள் வழமையாக ஏனைய வழக்குகளுக்கு சந்தர்ப்பங்கள் முடிவடைந்ததும் பின்னரான ஒரு நேர பகுதியிலே தான் இந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பிரகாரம் இன்று இந்த வழக்கு மோசம் போட்டு எடுக்கப்பட்டது. அவருடைய சட்டத்தரணிகளினால் கடும் வாக்குவாத களின் முயற்சியினால் அவருடைய பிணையிலே எடுப்பதற்கான அவர்கள் முயற்சிகள் செய்திருந்தார்கள். ஆனாலும் நீதிமன்றம் அந்த பிணை வழங்குவதை நிராகரித்திருக்கின்றது. தொடர்ந்துமாக அவருக்கு இந்த எதிர்வரும் 10ஆம் தேதி அவருடைய வழக்கு மீண்டும் சாவகச்சேரி நீதிமன்றத்திலே இருக்கிறபடியினால் எதிர்வரும் 10ஆம் தேதி மீண்டுமாக அவர் அந்த தவணை வழக்கிலே சாவகச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த வழக்கின் பிரகாரம் அவருடைய சட்டத்தரணிகள் அவரை பிணையிலே எடுப்பதற்கான அவருடைய முயற்சிகளை மேற்கொள்ளுவார்கள். அதில் வேறு மாற்று கருத்துக்கள், நீதிமன்றங்களுடைய இந்த முடிவுகளிலே நாங்கள் வேறு கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. நான் இந்த பதிவினை மருத்துவர் அர்ச்சனாவுடைய அதிக ஆதரவாளர்கள் அவருடைய செய்திகளை, தகவல்களை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றபடியினால் இந்த தகவல்களை நான் காணொளி வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன். அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார். நீதிமன்ற வழக்குகள் சிறைச்சாலைகளிலே இருக்கிறபடியினால் சிறைச்சாலைகளிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றது. வெளியிலே வீடுகளிலே நாங்கள் சுகமாக உட்கொள்கிறதோ அல்லது சுகமான பானங்களோ வெளிக்காற்று சுவாசங்களோ அதற்கு சிறைச்சாலைகளிலே அதிக வசதி குறைபாடுகள் இருக்கிறபடியினால் அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாகவும் இருக்கிறபடியினால் சிறைச்சாலையிலே இடவசதிகள் மிகவும் பற்றாக்குறைவு. அங்கே படுக்கை வசதிகள் எல்லாம் மிகவும் குறைவு. நீட்டி நிமிர்ந்து மல்லாக்க அங்கால பிரண்டு இங்கால பிரண்டு உருண்டெல்லாம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலைகளில் வந்து சிறை கைதிகளாக நடத்தப்படுகிறவருக்கு அவ்வாறான இடவசதிகள் மிகவும் குறைவு. பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளிலே இவ்வாறான நிலைமைகள் அதிகம் உண்டு. சிறைச்சாலையிலே அநேக குறைவு நீர்கள், உணவுகள், விரும்பிய உணவுகள் உட்கொள்ள முடியாத பல்வேறு கட்ட காரணங்களால் பல்வேறுபட்ட நிலைமைகளை, பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் வெளியில் வர வேண்டும். எனவே அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார். மீண்டும் 10ஆம் தேதி நாங்கள் இதற்கான முடிவுகளை காத்திருப்போம், எதிர்பார்ப்போம். அவர் வெளியில் வருவார். ஆதரவாளர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆன பதிவாகத்தான் வெளியிடுகின்றேன். காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். மீண்டும் வெளியிலே வருவார். அவருக்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து காத்திருக்கும்படியாக உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இது போன்ற தகவல்களை, செய்திகளை ஆவலோடு நீங்கள் அறிய
இருப்பீர்கள் என நம்புகின்றேன். உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக தான் இந்த காணொளியை நான் பதிவிடுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிறவர், நீதி செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கின்றது. அன்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்து தேவனிடத்திலே வேண்டி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற இது வேதத்திலே நாங்கள் காண முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அவருடைய ஆதரவாளர்கள், அவரை நேசிக்கிறவர்களுக்கான பதிவாக இதை நான் விடுகிறேன். இறைவனிடத்திலே நீங்கள் அவருக்காக பிரார்த்தியுங்கள். தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர். நிச்சயமாக அவர் விடுதலையாகுவார். அவருக்காக அவரிடத்துல தான் நாங்கள் நீதி வேண்டி பிரார்த்திக்க முடியும். அதுதான் எங்களுடைய ஒரு ஆயுதம். அவர் எல்லோரையும் மன்னித்து நேசித்து விடுதலையாக்குறவர். அவரிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்து அவருடைய விடுதலைக்காக பிரார்த்தனையிலிருந்து காத்து கொள்ளும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்தும் இதிலே வருகிற காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் தொடர்ந்து இனிய காணொளிகளை காண முடியும், பார்க்க முடியும். மீண்டும் ஒரு காணொளி பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.